ஃபுட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஐடியம்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், எ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற விஷயத்தை தான் எ பீஸ் ஆஃப் கேக்குன்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன், நாட் மை கப் ஆஃப் டீ, ஷோயிங் டிஸ்லைக் டுவர்ட்ஸ் சம்திங். ஸோ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சீப் ஆஸ் சிப்ஸ் அப்படின்னா வெரி சீப், ரொம்ப சீப்பாக இருக்கிற ஒரு விஷயத்தை சீப் ஆஸ் சிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபோர்த் ஒன், சீஸி, வெரி சில்லி திங்ஸ், ரொம்ப சில்லியாக இருக்கிற திங்ஸ்க்கெல்லாம் வெரி சீஸி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபிஃப்த் ஒன், கவுச் பொட்டேட்டோ. ஸோ எப்படி சொல்கிறதுனா ரொம்ப சோம்பேறியாக அந்த மாதிரி இருக்காங்கல்ல, லெஷர் டைம் படுத்துக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட் ஆப்பிள், பர்சன் ஹூ ஹேஸ் அ பேட் எஃபெக்ட் ஆன் அதர்ஸ். ஸோ பேட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கெட்டுப்போன ஆப்பிள், அவங்க நமக்கு ஒரு கெட்டது பண்ணுறாங்க இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்கள அப்படி சொல்லலாம். ஃபுல் ஆஃப் பீன்ஸ், ஹேவிங் எ லாட் ஆஃப் எனர்ஜி. ஃபுல் ஆஃப் பீன்ஸ்னால் ஃபுல்லாக நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறவங்கள அப்படி சொல்லலாம். பிக் சீஸ், இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். ஸோ இவங்களால் நமக்கு ஒரு விஷயம் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள பிக் சீஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டு எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.